வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 28/4/2025 முதல் 4/5/2025 இப்பொழுது தான் புத்தாண்டு ஜனவரி 1ஆம் நாளுடைய வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 5ஆம் மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. நாள்கள் தான் வேகமாக போகிறது. கடவுள் கிருபை ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் நல்லதாகட்டும். இப்படி தான் ஜோதிட நேரம் தமாஷாக ஆரம்பித்தோம். இது எத்தனாவது எபிசோடு தெரியுமா? எனக்கே நம்பிக்கை இல்லை. டைரக்டர் பிரேம் கொடுத்த பிறகு தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. 496வது வாரம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கான மக்களின் பேராதரவு கிடைத்த ஒரு நிகழ்ச்சி ஜோதிட நேரம். செல்வி ஜோதிட நேரத்தில் பேசினாலும் அதற்கு நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் மிக முக்கியம். நேயர்கள் கொடுத்த வெற்றி தான் 500வது வாரத்தை நோக்கி. அப்படி கண்ணை மூடி திறக்கணுன்னா 52 வாரம் ஒரு வருடம் என்கிறார்கள். 520 வாரம் ஆகிட்டா 10 வருஷம் ஆகிடும். அப்படியே ஓடுது. ஜோதிட பயணம் ஆரம்பித்து 29 வருடத்தில் வேந்தர் டிவிக்கும் உங்களுக்கும் எனக்குமே 10 வருடங்கள் நெருங்குவதற்கு ரொம்ப குறுகிய காலகட்டமே இருக்குது. எனவே இந்த ஜோதிட நேரத்துக்கு 10 வருடத்துக்கு வேணும்னா இன்னும் 24 வருடம் இருக்கலாம். ஆனால் தினப்பலன் 11 வருடம் ஓடிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இணைவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை 15 முதல் சித்திரை 21 வரை உள்ள தமிழ்நாட்கள் நிறைய வாரப்பலன் மேஷம் முதல் மீன வரை பார்க்க போகிறோம். நிறைய கேள்விகள். அதில் ஒரு கேள்வி ரொம்ப நாளாக பதில் சொல்லிக்கினே இருக்கணும்னு ஆசை எனக்கு. தெருக்கூத்து வீடு ஐயா இந்த தெருக்கூத்து வீடு வரவங்க போகிறவங்கெல்லாம் எனக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிரச்சனை வரும்ன்றாங்க. 50 வருஷமாக 60 வருஷமாக நாங்கள் இந்த தெருக்கூத்தில் தான் இருக்கோம். விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லைன்றாங்க. தெருக்கூத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈசானிய தெருக்கூத்தெல்லாம் ரொம்ப நல்லது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. வளருது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் தெருக்கூத்து வந்துச்சுன்னா அதோட ஒரு சுகமே கிடையாது. சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்தால் தான் கொஞ்சம் பயப்படணும். உடனே நடுங்கக்கூடாது. வேல் வைக்கலாமா, விநாயகர் சிலை வைக்கலாமா, அதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த வேல் வச்சு வழிபாடு பண்ணுறது, வேலை வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நிறைய பேருக்கு வேலை பற்றி தெரியாது. இப்போ நிறைய பேர் வேல் பூஜை தான் பண்ணுறாங்க. நினச்சா வேல் தான். வேல் மாறல் படிக்கிறது படிங்க. எதுக்குன்னு பார்க்கணும். வேல் வச்செல்லாம் பூஜை பண்ணால் அதற்குண்டான சாங்கியம் கண்டிப்பாக பண்ணும். நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறது. போர்க்காலத்தில் மன்னர்கள், யுத்த வீரர்கள், படைத்தளபதிகள் எல்லாம் செய்யக்கூடியது தான் இந்த வேல் பூஜைகள். வேலனவே ஆயுதம், சூழனவே ஆயுதம். அந்த பூஜை நம்ம பண்ணோன்னா நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு தான் ரத்த காயம். ரத்த காயம்னா நமக்கு தான் டென்ஷன். ஒரு பூஜை பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணணும். நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. இது தெரியுமா உங்களுக்குன்னு?
நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பேசுகிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வேல் பூஜை பண்ணாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது. வேல் டெய்லி பூஜை பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை ஒன்று வேல் வந்து குத்த முடிஞ்சால் அது மேலே குத்தணும். ராஜகனி எலுமிச்சை பழம் என்பது ஒரு உயிர், பலி கொடுக்கணும். இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை வைக்கணும், கட் பண்ணியாவது வைக்கணும். வேலுக்கு முன்னாடி குங்குமம் மஞ்சள் தடவி வைக்கணும். வச்சு அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய வேல் பகுதியில் தொட்டு வைக்கணும். எலுமிச்சை சாறு வேல் மேலே பட்டே தீரணும். அபிஷேகம் பண்ணணும், அட்லீஸ்ட் தண்ணியாவது ஊற்றணும். இதெல்லாம் பண்ணாமல் வேலை தூக்கின்னு வந்து சொருகிறது, திருச்செந்தூரில் அட்டை வேலை கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறது. நமக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பாதிக்காது. கெட்ட நேரம் இருக்கிறச்ச டபுள் மடங்கு ஆகிடும். வண்டியில் வேலை வச்சுக்கிறது, காரில் வேல் வச்சுக்கிறது, அதில் கொடி பறக்க விடுறது, கட்சி கொடியை பறக்க விடுறது. இப்பெல்லாம் வந்து நான் பார்க்குறேன் நிறைய காரில் காருக்குள்ளே டேஷ்போர்டில் வேல் நிற்கிது. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஆயுதங்கள் எப்பொழுதும் ஆயுதம்தான், அது தெய்வத்தினுடைய கையில் இருந்தாலும். அதனால் எப்பவுமே ஏதாவது கோயிலில் போனால் சூலத்தில் எலுமிச்சை பழம் குத்திட்டு வர்றதோடு சரி. அம்மன் கோயிலெலாம் இருக்கும், அங்கே குத்திட்டு வந்துருங்க, கஷ்டம் போகும். எலுமிச்சையுடைய பவர் அது மாதிரி. இல்லை வீட்டில் வேல் வச்சு பூஜை பண்ணுறீங்களா, நான் சொன்ன மெத்தடில் கும்பிடுங்க. நல்ல பெரிய வேலை இருந்தால் லெமன் அங்கேயே குத்துங்க. இல்லையா கட் பண்ணி அந்த சாறை குட்டி வேலில் கூட ஊற்றிட்டு தான் பூஜை பண்ணும். தினமும் சுத்தபத்தமாக இருக்கிறது வேலுக்கு முக்கியம். அதுபோல் வீட்டு வாசலில் வேல் மாற்றுறது, இந்த தெருக்கூத்து வீடுங்கள்லாம் ஏற்கனவே அதுவே தெருக்கூத்து, அதில் போய் நீ ஒரு வேலை குத்தி வச்சா என்ன ஆகும் யோசிச்சுக்கணும். கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது, வேல் மாறல் பண்ணுறது, முருகரை கும்புறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு தான் முருகர் மந்திரத்தை சொல்லணும். எந்த மந்திரமும் ஓம் மகா கணபதியேன்னு ஆரம்பிச்சுட்டு பண்ணணும். விநாயகர் மந்திரத்தை சொல்லாமல் எந்த மந்திரம் சொன்னாலும் எந்த மந்திரம் கேட்டாலும் பலன் கிடைக்காது. மந்திரங்களில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. எந்த ஒரு பூஜையும் 48 நாளில் நமக்கு சரியாக வருதான்னு பார்க்கணும். வேல் பூஜையாக இருக்கட்டும், சூலம் பூஜையாக இருக்கட்டும், அதே போல் யந்திர பூஜையாக இருக்கட்டும், மேரு பூஜையாக இருக்கட்டும், சாலிகிராம பூஜையாக இருக்கட்டும், ஏற்றுக்குன்னா வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் வரும். வரல, ரத்த காயம் படுது, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, ஆக்சிடெண்ட் ஆகுது, குடும்பத்தில் சண்டை இருக்குது, வேலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம பண்ணுற பூஜையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஏற கட்டிடணும். ஒரு மண்டலம் தான் கணக்கு. சிலை வச்சு வழிபாடு பண்ணுறது, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு மண்டலத்தில் புதுசாக ஒன்று பூஜை பண்ணுறீங்க, அந்த பூஜை நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காமல் இருக்குதுன்னா 48 நாளில் தெரியும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது, திருப்பி பிரச்சனை கண்டினியூ ஆகுதுன்னா உஷாராயிடலாம். ஓகே, நம்ம செய்கிற பூஜையில் ஏதோ தப்பு இருக்குது, தெய்வம் ஏற்றுக்கலைன்னு உடனே மாற்றிடணும். தெய்வத்துக்கும் கோபம் வரும்ல, ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வரணுமா? தெய்வம் ஏற்றுக்கிறது சிக்னல் கொடுக்கும், சிம்பிள் கொடுக்கும். ஏதாவது வளர்ப்பு பிராணிங்க பிரச்சனை வர்றது, திடீர்னு ரோட்டில் போகிற நாய் கடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கூட தகராறு வருது, சும்மா இருப்போம் எதுவும் இருக்காது, யாரோ பண்ணுவாங்க, கேஸ் நமக்கு வர்றது, அடடடா இது ஏதோ சரியில்லைன்னு. பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நிறைய பேர்
அந்த கோயிலுக்கு போனேன், உங்களுக்கு வேல் பூஜை பண்ணேன், இந்தாங்க வேலுன்னு கொடுப்பாங்க. தலைவர் பார்த்தா அடுத்த வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருப்பார். நமக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லணும். தொண்டர் யாராக இருந்தாலும் சரி, வாள் கொடுக்கறது, வீர வாள் கொடுக்கறது, இதெல்லாம் ஆயுதங்கள். அது வந்துச்சுனாவே மியூசியம் இருக்குல்ல, அங்கே கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. நம்ம ஆயுதங்கள் விஷயம் வந்தாவே அதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுக்கணும். உயிர் பலின்னா லெமன் தான். அதுக்காக போய் ஆலையாக வெட்ட முடியும்? கோழியாக டெய்லி அறுத்துன்னு இருக்க முடியும்? இதெல்லாம் உஷாராக இருக்கணும். வேலு கொடுக்கறது, சூளம் கொடுக்கறது. சரி, அப்போ வீட்டில் தெருக்கூத்து சிலை வச்சா அபிஷேகம் பண்ணோம், இது பண்ணோம், ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய டைல்ஸ் வந்துடுச்சு. அந்த டைல்ஸில் வலம்புரி விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர் டைல்ஸே வந்துருக்கும். ஜம்முன்னு செவுத்தில் பதிச்சிருங்க, 2 இடத்துல இல்லை 3 இடத்துல. சந்தோஷமாக கும்பிடுங்க, ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கு ஏதாவது ஆயுத பூஜை அது போல் விசேஷ நாளில் மட்டும் ஒரு தீபாராதனை காட்டுங்க, போதும். நமக்கேற்ற மாதிரி தான் தெய்வ வழிபாடு. நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், தெருக்கூத்து இருக்குது. அந்த தெருக்கூத்து சைடில் ஏதாவது ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு விநாயகர் வச்சுருங்க. அந்த விநாயகர் யாரும் பார்க்க வேணாம், அவர் தெருவை பார்த்தா போதும். பிள்ளையார்பட்டி படம் வச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி தான் வலம்புரி விநாயகர், ஓம் என்ற பிரணவத்துக்கு உண்டான விநாயகர். உங்கள் வீட்டு வாசல்லே ஒரு விநாயகர் வச்சு பாருங்கள், பிள்ளையார்பட்டி டைல்ஸ். தெருக்கூத்து இல்லைனாலும் வச்சு பாருங்கள், தொழில் இடத்துலலாம் வச்சு பாருங்கள். எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஓம் என்ற பிரணவம். இல்லைன்னா ஓம் வரைஞ்சி வைங்க, அதில் ஒரு வேலை சொர்க்காதீங்க. ஓம்னா ஓம், ஓம் தான் உலகத்துக்கு பிரணவம். ஸோ தெருக்கூத்து வீடு இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதான் டைல்ஸே வந்துருச்சு. பிள்ளையார்பட்டி டைல்ஸ் அருமையாக வச்சுருக்காங்க. இப்போலாம் சின்னதாக இருக்கிறதுலேருந்து பெருசாக இருக்கிற வரைக்கும் இருக்குது. டிசைனாக வச்சுக்கலாம் உங்கள் செவுத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை பிள்ளையார்பட்டி கோயிலில் ஸ்டிக்கரே விற்கும், ஆன்லைன்லேயே வாங்கிடுங்க. ஸ்டிக்கர் ஓட்டுங்க, போதும். ஸ்டிக்கர் கீஞ்சிரும், திருப்பி ஒன்று ஓட்டிங்க. ஒரு 10 ஸ்டிக்கர் வாங்கி வைங்க, என்ன ஆகும்? போகுது 20 ரூபா ஆகுமா? இவ்வளோ தான் பரிகாரம். ஒரு கணபதி யந்திரம் வைங்க. இல்லைன்னா ஒரு கணபதி யந்திரமும் மச்சஹஸ்து யந்திரமும், நம்ம வீடு சரியில்லை, ஏதோ பிரச்சனை, ஃப்ளாட்டில் போய் வாஸ்து தோஷம் எங்கே நிவர்த்தி பண்ணுறது? களிமண் பூமி, அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா எல்லார் வீடும் வாஸ்து தான். களிமண்ணில் வீடே கட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? 50 ரூபா 100 ரூபா தான் மச்ச வாஸ்து யந்திரம், அது ஒரு 107 ரூபா. கணபதி யந்திரம் அது ஒரு 101 ரூபா. மேலே கணபதி யந்திரம், கீழே மச்ச வாஸ்து யந்திரம். ஒரு ஒயிட் பேப்பர், இல்லைனா ப்ளூ பேப்பர், இல்லைனா க்ரீன் பேப்பர், உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுமோ அந்த பேப்பர் போட்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டு உள்வாசலில் மாட்டி தீபம் காட்டுங்க, சூப்பராகிடும். இந்த வேல் இதெல்லாம் பூஜை பண்ணுறவங்க 48 நாளுக்குள்ளேயே நமக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனைன்னா கோயிலில் கொண்டு போய் ஒரு எலுமிச்சை பழத்தோடு வேலை போட்டுட்டு கம்முன்னு சாமியை பார்த்து, வேல் இருக்கிற சாமியை பார்த்து கும்பிட்டுக்குங்க. அப்போ நமக்கு அது செயிட்டாக ஆகலைன்னு அர்த்தம், ஆயுதம். ஓகேவா? அடுத்த வாரம் வேறு கேள்வியோடு பார்ப்போம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 28/4/2025 முதல் 4/5/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் இந்த வாரம் பார்க்க போகக்கூடிய முதல் ராசி மேஷம். எடுத்த காரியத்தில் அலைச்சல்கள் காணப்பட்டாலும் பொறுமையாக கையாளுங்கள். எல்லா விஷயமும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு வரும். பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் கிடைக்கும். மனதில் நிறைவும் சந்தோஷம் கிடைக்கும்.
உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதம். வயிறு உபத்திரம்தான். கரெக்டாக இரவு நேர உணவை சீக்கிரமாக முடித்து கொள்ளக்கூடிய மேஷம் புத்திசாலிகள். அது யார் சொன்னாலும் ஒத்துக்கொள்ளாது. கண்டிப்பாக விநாயகர் அனுமன் வழிபாடு இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு நம்பிக்கை தரும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியான ஆக்கப்பூர்வமான பணிகள் அனுகூலத்தை தரும். பணவரவு நன்றாக இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய முதலீடுகள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இப்படி மாறிட்டோமேன்னு அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீர்வது சந்தோஷத்தின் ஊற்றை பெருக்கிக் கொள்ளும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றம், அனுகூலம், தொழில், உத்தியோகம் சகலத்திலும் நம்பிக்கைகள் பலவிதத்தில் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது சகலத்திலும் ஜெயத்தை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நம்பிக்கையினுடைய அனுகூலம். எந்த ஒரு பயணத்தையும் தவிர்க்காமல் அதில் உண்மையாக நமக்கு ஆதாயம் உள்ளதா என்று பார்த்து நல்ல பேர் வருமா, நல்ல எதிர்காலத்திற்கு அது உபயோகப்படுமா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், பிள்ளைகள், உறவுகள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் சிறிது காது செவி கொடுத்து கேட்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடன் மன்னமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக ப்ரெஷர், படபடப்பு சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மாத்திரைகளை மறந்து விடுவதனால் தேக ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கலாம். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரலாம். கண்டிப்பாக குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய பிராப்தம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கடல் கடந்து அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தெய்வீக வழிபாடுகளில் நான் கண்டிப்பாக சொல்வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவதே ரிஷபத்திற்கு பலவித தடுங்கல்களையும் கஷ்டங்களையும் நீக்கி கொடுக்கும். குங்குமப்பூ போட்ட தண்ணீர் கொதிக்க வச்சு டீ கொடுப்பது டக்கென்று அதிர்ஷ்டத்தை பெரிதாக்கும். செய்து பாருங்கள். அதனுடைய பலன் ரிஷபத்திற்கு வாழ்க்கை முழுவதும் டெய்லி கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை போடுவது நம்பிக்கையும் நல்ல சந்தோஷத்தையும் புத்துணர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபொடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தம், பேரானந்தம், நம்பிக்கையை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய வைகாசி முடிந்த பிறகு டக்கென்று ஆரம்பிப்பது வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். முருகர் அல்லது துர்கை வழிபாடு. எல்லா தெய்வத்திற்கும் விநாயகரை முதலில் கும்பிட்டு முருகர் அல்லது துர்கை வழிபாடு பெரிய நம்பிக்கை,
பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வயிறு உபத்திரம், லோ பிபி, ஐபிபி என்ற இரத்தத்தில் மாறுபடக்கூடிய விஷயங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேகாரக்கம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இரத்த பந்தத்தில் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் உபத்திரம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்றம் பெறுவதற்கும், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்ப்பதும், உத்தியோகத்தில் சந்தோஷம், அனுகூலம், நம்பிக்கை ஏற்படுவதும், தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். வார்த்தைகள் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய சுபிட்சம், நம்பிக்கை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் இந்த வாரம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் முயற்சித்தால் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியப்படுத்தாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மிதுனம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்தையும் கவனமாக இல்லை என்றால் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோகமும் அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஆக்கப்பூர்வமான சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். இழந்த பதவி, இழந்த பெயர், இழந்த புகழை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு உன்னதமான அமைப்பு தரும். இதிலெல்லாம் மன வருத்தத்தில் இருக்கீங்களோ அதைவிட பெரும் மடங்கு புகழும் பேரையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உள்ளூர், வெளியூர், தொலைதூரம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, எக்ஸ்பிரிமெண்ட்டு, லேப் அசைன்மெண்ட் எல்லாம் கை கொடுப்பதும், அதே போல் ஆசிரியர் பெருமக்கள் உங்களை கொண்டாடுவதும் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலம். உக்கிரதேவி வழிபாடுகள், வாராகி, பிரித்திங்கரா, காளி, சூலினி என்ற வழிபாடுகள் கடகத்திற்கு நம்பிக்கையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற அனுகூலத்தையும் பெற்றுத்தருவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் வாகன அமைப்பில் மாற்றங்கள், மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவம் ஏற்படுவது கடகத்திற்கு நிச்சயமாக அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. உச்சம் பெற்ற சூரியனால் பணவரவில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை, புதிய கூட்டணி, புதிய கூட்டாளிகள் என்று கிடைப்பது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. தொலைதூர பயணத்திற்கு திட்டமிட்ட விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம், பேரானந்தம், அனுகூலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உங்களை புகழக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத
ஒரு உபத்திரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவளிப்பது அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு மந்திரங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். துணை அல்லது துணைவியாரிடத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அதிக சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, சந்தோஷம், ஏற்றம், நிம்மதி, உத்தியோகம், வியாபாரம் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று உங்களை ஆவேசப்படுத்தி எதிரிகள் பலம் பெறுவார்கள். அதனால் சிறிது கவனமாக இருப்பதும், என்ன வார்த்தை பேசுகிறோமோ உடனிருப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பதை முழுவதுமாக நம்பாமல் சிறிது அடக்கி வாசிப்பது அதீத கவனம். அதில் மட்டும் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபகாரிய தடை நிவர்த்தி, தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவது, எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறைவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுபவிரய பிராப்தம் அதிகரித்து உள்ளதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது விசேஷமான பலனையும் பெரிய அளவு நஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும். ஜாயின்ட் பெயின், அலர்ஜி, முட்டுவலி போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக கோவிந்தா வழிபாடு, பெருமாள் வழிபாடு ஏற்றமோ ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பெற்றோருடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டுவிடும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய பாராட்டியும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசல் செய்வதும், பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் ஏற்படுவதும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதும், மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுவதும், மனதில் இருந்த இனம் புரியாத வருத்தத்தை போக்கிக் கொள்வதும், உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரை மனம் நோகடிக்காமல் இருப்பதும் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்கென்று நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கில் சிறிது கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக விநாயகருடன் முருகர் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதியும் வார்த்தையில் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். சுபவிரய பிராப்தம், வீடு கட்டுவது, இன்டீரியர் கட்டுவது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கலை நீக்குவது சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த மன வருத்தத்தை படிப்படியாக நீக்குவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சகலவித நன்மைகள் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக மனபாரங்கள்,
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, பற்களில் சிறிய உபத்திரத்தையும் அலட்சியப்படுத்துவது பெரிதாகக்கூடிய பிராப்தம். எனவே வாய்களில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் நன்மை. உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்களுக்கு அடிக்கோல் இடக்கூடிய நல்ல காலகட்டம். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது பெரிய அளவு நம்பிக்கையும் ஆத்ம ரீதியான நிம்மதியும் பெற்றுத்தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள் கண்டிப்பாக நீங்குவதும், புதிய தொழில் அமைப்புக்கு நீங்கள் மாறுவதும், சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதும், இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கொடுக்கல் வாங்கலெல்லாம் டக்கென்று முடிவுக்கு வருவதும் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றமான சூழ்நிலை எல்லா வருடமும் சித்திரை. சூரியனின் ஆதிக்கம் பிரம்மாஸ்திரத்தை ஏற்படுத்தும். சூரியனே உலக ஜீவராசிகளுக்கு முதன்மை. அவர் உச்சம் பெறக்கூடிய மாதத்தில் விருச்சகம் தெம்பாக இல்லை என்றால் உங்களிடத்தில் தான் ஏதாவது குறை. கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். ஜோடியாக இருக்கக்கூடிய முருகர் தெய்வானை, அது வள்ளி தெய்வானை, அதே போல் பெருமாள் தாயார், அதே போல் சிவன் பார்வதி என்று ஜோடியாக இருக்கக்கூடிய குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் தந்தையாரை கும்பிடுவது பெரிய பலத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக சுளுக்கு விஷயத்தில், ஜாயிண்ட் பெயின்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகளில் இறங்கி நடக்கின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக, பிள்ளைகளுடைய தேவையில்லாத குழப்பம், உங்களுடைய பழக்கத்தில் கூடா நட்பில் பிரச்சனைகள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது, பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் ரீதியான முதலீடுகள் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் கோபதாபத்தை கூடாது. உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உறவினர்கள் மத்தியில் இருந்த மனத்தாங்கல் பரிபூர்ண நிவர்த்தி. எல்லா விதத்திலும் ஏற்றம், எல்லா விதத்திலும் சந்தோஷம் காணப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது மிக மிக முக்கியம். பண விரயங்கள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும். அனாவசிய செலவுகள் தவிர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். உணவு விஷயத்தில்
கவனம். இரவு நேரத்தில் பின்னிரவில் சாப்பிடுவதை தவிர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது. எனவே அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றம் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோயோ சளி தொந்தரவோ பெரிதாகலாம். எனவே சிறிய சளி உபத்திரத்தையும் அலட்சிப்படுத்துவதோ ஜுரம் போன்ற பிரச்சனைகளில் அலட்சிப்படுத்துவதோ அதிகரிக்கலாம். கண்டிப்பாக சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். இந்திராட்சி கவசம் கேட்பதோ கூறுவதோ பலவித பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஏற்றத்தினுடைய அளவு பன்மடங்காக உயரும். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்மென்று அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் டக்கென்று ஒரு இரவிற்குள்ளாக சுபகாரியங்கள், பணவரவு, அஷ்டலட்சுமி கடாட்சம், புது தொழில், புது வியாபாரம், புது படிப்பு, புது முதலீடுகள் என்று டக்கென்று வருவது ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த பலவித மன கஷ்டங்கள் தீர தீர மனதில் நம்பிக்கையும் ஏற்றமும் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய நம்பிக்கையை அதிக அளவு பெற்றுத்தரும். வியாபாரம் செழித்துவங்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியமான அமைப்பு அனுகூலம் காணப்படுவதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் மருந்துகள் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு டிப்ரெஷனால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகளுடன் தொலைதூர பயணங்கள் செல்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதுகு கழுத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள், நீச்ச கிரகத்தின் பாதிப்பு நம்மளை இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் வருவதற்கு நரசிம்மர் வழிபாடு விடாமல் ஜெபிப்பதும், நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க அனுகூலத்தை பெறுவதும் கும்பத்திற்கு நம்பிக்கை ஏற்படும். தொழிலில் சில தேவையில்லாத தலையீடுகளோ தேவையில்லாத தவறுதலாக ஆலோசனையோ நம்மளை பாதிப்படைய செய்யும். கூடா நட்பு கேடு விளையும். அந்த விஷயத்தில் கவனமாக கும்பம் இருப்பது நன்மை தரும். கும்பராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அடிக்கடி பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குருவின் அனுகூலம்,
பரிபூர்ண நிவர்த்தி. கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். காது மூக்கு தொண்டை பற்கள் கழுத்து தலை சம்பந்தப்பட்ட ஒத்தவழி தலை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனம். உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் பாதிப்படைவது நிச்சயம். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையிலிருந்து மாறி சந்தோஷ அமைப்பு ஏற்படும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மகான்களின் ஆசீர்வாதம் லாபத்தின் அளவு உயரக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றம். உத்தியோகத்தில் அதிசிறப்பும் அதிநம்பிக்கையும் பெரிய அளவுக்கு காணப்படும். ஏற்றத்திற்குண்டான அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விரயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழிலில் ஜென்மசனியாக இருந்தாலும் டக்கென்று நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள் கிடைக்கும். முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்க செய்யும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக எதையும் நினச்சி நீங்களாக வருத்தி கொள்ளாமல் இது நடக்காதோ அது நடக்காதோ என்ற நெகட்டிவ் வைப்ஸுக்கு போகாமல் எல்லாமே எனக்கு நடக்கும் எல்லாத்திலையும் எனக்கு ஜெயம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நம்பிக்கை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதிமுக்கியமும் அதி சந்தோஷமும் காணப்படும். இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இல்லை என்ற தேவையில்லாத உபத்திரவம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. எனவே இந்த வாரமான 28/4/2025 முதல் 4/5/2025 உள்ள இந்த வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய வாரப்பலனை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.